ட்ரிப் போறாங்கம்மா, 2000 ரூபா தான். இன்னைக்கே காசை கொண்டு வந்து கட்டி பேரை பதிய சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குது, ஆனா உங்க பொம்பளை பிள்ளைய ட்ரிப் அனுப்புறதுக்கு மார்க்கம் அனுமதி தரல, காலம் கெட்டு கிடக்குது, உங்களால முடியாது. பொய் சொல்ல தேவையில்லை. பாப்பா கிட்ட காசு இல்ல, காசு இல்லைன்னு சொல்லிடுவீங்க. பிள்ளை நம்பிக்கிட்டு போவான். அடுத்த நாள் நீங்க 5500 ரூபாய்க்கு கதிரை சேட்டு ஒண்ணு வேண்டி போட்டிருப்பீங்க. இதுக்கு மட்டும் எங்க இருந்து வந்துச்சான் காசுன்னு அந்த பிள்ளை மனசு உடைஞ்சு போகுது. யதார்த்தத்தை பேசுங்க. வாங்கம்மா, எங்க போறாங்க ட்ரிப்? இல்லையாக்கா, போமே. எனக்கு நீ செல்லம், உனக்கு என்ன முன்னா நான் தாங்க மாட்டேன். பாப்பா பாக்குற மாதிரி சார் ஒன்ன பாத்துக்க மாட்டார், நான் பாக்குற மாதிரி டீச்சர் ஒன்ன பாத்துக்க மாட்டாங்க, நானா பாக்குற மாதிரி பக்கத்து பிள்ளை ஒன்ன பாக்காது. உனக்கு என்ன ஆச்சுன்னா நாங்க உசுரோடு இருக்க மாட்டோம், நாங்க தாங்கிக்க மாட்டோம். நீ எங்க கைக்குள்ளேயே இருக்கணும். நீ நுரலியா பாக்கணும்னா நம்ம பெய்திருவ மகள் வேணாம், இந்த கண்ணை நான் இழக்க மாட்டேன்னு கட்டி பிடிச்ச ஒரு கிஸ் கொடுத்து அனுப்பி பாருங்க. அந்த குழந்தைக்கு அந்த யதார்த்தம் புரியும். போக மாட்டேன். நம்ம எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ட்ரிப்பான் ட்ரிப்பு பேசினா பல்லோடையும் போ அப்படின்னு அன்பை மறைச்சி ஆதங்கத்தையும் வெறியையும் வெளியில காட்டுவோம். ஒரு குழந்தை தாய் தகப்பன பிள்ளையாத்தான் பாக்கு. காரணம் சொல்லுங்க. நிறைய பிள்ளைகளை என்கிட்ட கவுன்சிலிங் கொண்டு வராங்க. அந்த பிள்ளையுடைய பிஹேவியர்ல மாற்றம், நடத்தையில மாற்றம், ஹைப்பர் டென்ஷன் அதிகமா வருது, திடீரென்று கோபம், எடுத்ததெல்லாம் ஒட்டைக்கிறது, அடிக்கிறது, முட்டுறது, கட்டி எடுத்து கீறுறது. கவுன்சிலிங் வந்தாலே நான் வலக்கையத்தான் பார்ப்பேன், இடக்கையத்தான் பார்ப்பேன். இடக்கையில கீறல் காயங்கள் இருந்துட்டா அது கேஸ் வேற, ஹைப்பர் டென்ஷன். ஏன்னா வலது கை தான் பலம், இதுல கத்தி எடுத்தா இடது கையத்தான் விட்டுறது. என்ன காரணம், என்னாச்சு? பெற்றோர்கள் அன்பு செலுத்த தெரியாம செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது பிள்ளைய அம்பு ஏற்றி கொள்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. ஒரு குழந்தைய வயதுக்கு வரும் வரைக்கும் நம்ம பக்கத்துல சாச்சி விட்டு போறோமா, போயிட்டு வா, மாமா விட்டு போயிட்டு வா. பிள்ளை கொஞ்சம் கடைக்கு போய் சீனி வேண்டிக்கா. இந்த பிள்ளை தான் ஓடி ஓடி கடைக்கு போனது, சாச்சிட்ட போனது, மாமாட்ட போனது, அப்படியே நிற்கும் போது திடீரென்று குமராயிடுச்சு. உட்கார வச்சுட்டோம். மாமாட்ட போறோம், உள்ள போயிடு. தங்கச்சி வந்து மாமாட்ட போ. இந்த பிள்ளை இது ரெண்டையும் பார்க்கும். என்னடா இது திடீரென்று மாற்றம்? தங்கச்சி விடுறாங்க, நம்மள விடுறாங்கல்ல. என்னோட அம்மா இறக்கம் இல்ல, முடிவு கட்டியாச்சு. என்னோட பாப்பா இறக்கம் இல்ல, முடிவு கட்டியாச்சு. நமக்கு இறக்கத்துலதான் போகாம விட்டது, அது குழந்தைக்கு தெரியாது. இந்த குழந்தை தான் ஹைப்பர் டென்ஷனுக்கு ஆளாகி கவுன்சிலிங் வந்து என்னட்ட கொண்டு வந்து உட்காந்து உமா இறக்கம் இல்லை, வாப்பா இறக்கம் இல்லைன்னு அள்ளி கொட்டுது. நான் இப்பதான் உமா அப்பாவை கூப்பிட்டு சொல்றேன், ஏமா உங்களுக்கு இறக்கத்தை காட்ட தெரியாதா, நீங்க சொல்லுங்களேன். அந்த பிள்ளை உமா மாட்ட போத்தீங்கன்னா அணைச்சி கிட்ட எடுத்து, இங்க வாங்க தங்கம், நீங்க இப்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க, நீங்க பெரிய ஆளு, நீங்க தனியா போகக்கூடாது, நீங்க போகணுமா அம்மா கூட வரணும், பாப்பா கூட வரணும், நானா கூட வரணும், ராத்தா கூட வரணும், தனியா போக கூடாதுமா, காலம் கெட்டு கிடக்குமா, நீங்க மதிப்புக்குரிய ஆள் தானே, நீங்க இப்ப நீங்க முந்தி மாதிரி இல்லையே தங்கம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் பெற வரும். அப்படியா, அப்ப நான் பெரிய ஆளா அப்படின்னு ஒரு சந்தோஷம் பெறும். சரிங்க. சிலர் கோவத்துல பிள்ளைக்கு அடிச்சிருவாங்க. இந்த பாப்பாமார் செய்யற வேலை என்ன தெரியுமா? பாப்பாமாருக்கு அழ தெரியாது, உம்மாமார் அங்கேயே அழுதுருவாங்க. பாப்பாக்கு அழ தெரியாது, அவர் அழுகுற வெளியில போய் நின்று பைக்கில் ஓரமா நிப்பாட்டிட்டு அழுவார். பொண்டாட்டிக்கும் தெரியாது. நிறைய ஆம்பளைங்கள்கிட்ட அந்த பிரச்சனை தான் இருக்குது. தூங்கின பிள்ளைக்கு நொழும்பு வலைய சரி செய்யற மாதிரி ரூமுக்குள்ள போவார் இந்த தகப்பனார். குமரு பிள்ளை தானே, கொஞ்சம் முகத்தை பார்க்கணும்னு ஆசை. அதுக்கு ஏசி இருப்பாரு, மத்தியானம் அரைஞ்சிருப்பாரு, காலையில அந்த எல்லா கவலையை தீர்த்துக்கிறது இந்த வாப்பா ரூமுக்குள்ள போய் லைட்டை போட்டு அந்த நொழும்பு வலையை அப்படியே சரியாக்கி பிள்ளையோட தலையை அப்படியே தடவி பொண்டாட்டிக்கும் தெரியாம கண்ணிய புளிஞ்சி ஊத்தி தூங்கின பிள்ளையாண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு முத்தமும் கொடுத்துட்டு தள்ளி நின்று அந்த முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு மனசு நிறைஞ்சதுக்கு அப்புறம் நின்றுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து தூங்கின தந்தைகள் அதிகம். இவன் இவ்வளவு அன்பு வச்சிக்கிறாங்கிற விஷயம் பொண்டாட்டிக்கே தெரியாது, பிள்ளைக்கு எப்படி தெரியும்? காலையில எழுந்ததும் வீராப்போடு ஓங்கி அரைஞ்ச வாப்பாத்தான் பிள்ளை பாக்குதே தவிர ராத்திரி வந்து முத்தம் கொடுத்த தகப்பன பிள்ளை பார்க்கல. நான் என்ன சொல்றேன்னா, இதை முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது செஞ்சா குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர பிள்ளைய மடியில வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹஃப்ஸ் பின் ஹாபிஸ் என்கிற ஒரு நபி தோழர் கிராமத்துப்புறத்து அரபி வந்து பேசிட்டு இருக்கிறார். என்னடா இது வம்பா போச்சு, நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோமே, இவர் பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு என்று அவருடைய ஒரு உண்மையை எடுத்து சொன்னார். யா ரசூலல்லாஹ் இன்னலி அஷரத மினல் அவுலாத் மா கப்பல்து அஹத மின்ஹும். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்ன 10 பிள்ளைகள் இருக்கு, ஒண்ட கூட நான் முத்தம் கொடுத்தது கிடையாது என்று சொன்னதும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சொன்னார்கள், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், யாரு கருணை காட்டலையோ அவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான்னுட்டாங்க. முத்தம் கொடுக்கல என்று தான் சொன்னாரே தவிர கருணை காட்டல் என்று சொல்லவே இல்லை, இரக்கம் காட்டல் என்று சொல்லவே இல்லை. ஆனா முத்தம் கொடுக்கலாட்டி இரக்கம் உனக்கு இல்லவே இல்லைன்னு முடிவை கட்டிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முத்தம் கொடுக்க, நம்ம பிள்ளைய முத்தம் கொடுக்கறது, நம்ம பிள்ளைய அணைச்சு பக்கத்துல வைக்கிறதும் தலையை தடவுறதும் செல்லம் போயிட்டு வாடாங்கிறதும் உனக்காத்தாண்டா நாங்க உழைக்கிறோம்னு சொல்றதும், ஏமா இப்படி யோசிக்கிறீங்க உங்களுக்கு தாம்மா நல்லது அப்படின்னு சொல்றதும், இது கூடாது தங்கம் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்றதும் நம்ம கிட்ட நல்ல பழக்கமா வந்துட்டேன்னா நம்ம குழந்தை எதிர்ப்பு பிரச்சனை தோல்வி எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி உண்டாகும். விரிஞ்ச கையும் இருக்கக்கூடாது, இறுக்கி பிடிச்ச கரமும் இருக்கக்கூடாது. கொடுக்கிற இடத்தை கொடுத்து தடுக்கிற இடத்தை தடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கு அன்பை வெளிப்படையா வெளியில காட்டுங்க. எல்லா குழந்தைகளும் பெற்றோர்கள் என்னோட இரக்கம் இல்லைன்னு தப்பா நினைச்சிட்டு போகுது. ஒரு மனுஷனுக்கு 5 தேவைகள் இருக்கும் போதுதான் உளவியல் ரீதியான தாக்கம் பெறுது அப்படி என்று சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. நீட்ஸ் தியரி அப்படின்னு ஒரு தியரிக்கு பேரை வச்சுட்டாங்க. அன்பு தேவை, காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. இதுல பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறது அன்பு தேவையும் காப்பு தேவையும். பாதுகாப்பா இருக்கிறோமா, அன்பா இருக்கிறாங்களா நம்மளோட, இதான் இருக்கிறது. பெண்கள்கிட்டையும் இருக்குது அது. உங்களுக்கு 45, 60, 70 வயசானா கூட புருஷனோட மொட்டை பைக்கில் போகும்போது புருஷன் வேணுமெண்டா முன்னுக்கு பார்க்கலாம், நீங்க வேணுமெண்டா புருஷனை தான் பார்த்துட்டு போவீங்க, யாரை பார்க்குறாரு அப்படின்னு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க பொண்டாட்டி பின்னுக்கு இருக்கிறான், பின்னுக்கு இருந்துட்டு கண்ணாடியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா, கண்ணாடிக்குள்ள உங்களோட முகம் கண்ணு எங்கெல்லாம் ஓடுது. ரோட்ல ஒரு பொம்பளை வரா, இவர் எங்க பாக்குறாரு, தப்பி தவறி பார்த்துட்டீங்க, அவ்வளவுதான். 2 நாளைக்கு உங்களுக்கு ஒழுங்கான கறி இருக்க. அன்பு தேவை, அன்பு இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க திடீரென்று கேட்டுருவா, நேற்று நான் என்ன கலர் உடுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்டுருவா. நம்ம ஆளுக்கு அது ஞாபகம் இருக்காது, உனக்கு என்ன அன்பு இல்லைன்னு முடிவு எடுத்துருவான், சண்டையா போயிட்டு. அதே மாதிரிதான் பிள்ளைகள், அன்பு தேவை காப்பு தேவை, இந்த ரெண்டும் இருக்கும். காப்பு தேவைன்னா நம்ம பாதுகாப்பத்தான் இருக்குமா. நீங்க ஒரு பாக்குல சில்ட்ரன் பாக்குல பிள்ளைய விளையாட விட்டுட்டு ஓரமா போட்டிருந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அவன் எவ்வளவுதான் சறுக்கினாலும் ஏறினாலும் துள்ளி குதிச்சாலும் திரும்பி திரும்பி வாப்பா இருக்காரா உம்மா இருக்காரா கன்ஃபார்ம் பண்ணுவான். ஒரு தடவை பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் குனிஞ்சா அந்த இடமே கதி கலங்கி நிற்கும், கத்திடுவான். ஏன்னா நான் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறேன். இதுதான் ஒரு பெண்ணுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பாடல். இந்த ரெண்டுலையும் தான் ஒரு பிரச்சனை பெருசா வந்துகிட்டே இருக்குது. அன்பு நம்ம மீது இல்லை என்று நினைத்த பெண்ணும் சரி குழந்தையும் சரி வேற ஒரு திடீர் முடிவுக்கு எடுக்கிறதுக்கு காரணமாகுது. இன்னைக்கு அதிகமான பெண்கள் ஊரானோடு ஓடி போறாங்க. அப்ப காதல் வந்திருக்குது. ஏன் காதலிச்சாங்க, ஏன் ஓடினாங்க? அந்த பிள்ளைகிட்ட மார்க்கம் இல்ல, தெளிவில்லை, அந்த பிள்ளை செஞ்சது தவறுதான். ஆனால் இதுக்கு காரணமா இருக்கிறதுல 50% தாய் தகப்பன் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை எப்ப காதலிக்க தொடங்கும் தெரியுமா? உம்மா அப்பா, ராத்தா தங்கச்சி, நானா தம்பி, நம்மோட பாசம் இல்லைன்னு முடிவெடுத்தால் பாசத்துக்காக அந்த மனசு ஏங்கும். அப்ப யாராவது உங்களோட வாய்ஸ் ரொம்ப நைஸா இருக்குன்னு சொன்னா போதும், அவனை நம்பிடுவான். ஒரு பெண்ணுடைய பலகீனம் தெரியுது, இவனுக்கு ஒரு பெண்ணுடைய பலகீனம் தெரியுது, ஓடி போறா. என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கேஸ் வந்துச்சு, ஒரு டிவோர்ஸ். அவ கேட்கிறா என்ன டிவோர்ஸ் பண்ண, நீ என்ன டிவோர்ஸ் பண்ண. இத்தனைக்கும் அவங்க ரொம்ப நேசிச்சு கல்யாணம் முடிச்சு ஒரு ஃபேமிலி, நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி. கல்யாணம் முடிச்சு 10-12 வருஷமா போச்சு, குழந்தை வேற 3-2 இருக்குது. நீங்க என்ன டிவோர்ஸ் பண்ணுங்க. மாலை வேண்டி கேட்கிற மாதிரி கேட்கிறாள் என்ன டிவோர்ஸ் பண்ணு. அந்த மனுஷன் பெரிய வசதிக்காரன், பெரிய ஹோல்சேல் கடைக்காரன். காலியார்ட்ட போய் கேச கொடுத்துட்டா, காலியார்ட்ட ஒரு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு வாங்க. ஏன்னா காரணம் சொல்லாம டிவோர்ஸ் கேஸ் நீங்க ஒரு கவுன்சிலர்கிட்ட போனா நல்லதுன்னு. கவுன்சிலர் அவங்களோட ஊர்ல இருந்தாலும் என்ன நம்பி தூரத்துக்கு வந்துட்டாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டாங்க. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, ஏமா டிவோர்ஸ் கேட்குது உனக்கு, என்ன காரணம் சொல்லு. இவர் ஒன்று நேசம் தான், பாசம் தான். அப்ப ஏன் டிவோர்ஸ் தான்? நான் இருக்கக்கூடிய கொஞ்ச காலம் நிம்மதியா வாழும், சந்தோஷமா. என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அப்படியே தூண்டி விட்டோன்னே, தெரிச்சு விட்டு அழ விட்டோன்னே அவட அவ்வளவு விஷயத்தையும் சொல்றா. இவர் முதல் என்னோட இறக்கமா தான் இருந்தார், ஒரு குழந்தை பிறக்கும் வரைக்கும். அதுக்கு பிறகு இவர் என்னோட இறக்கம் இல்லை, இவர் என்னோட இறக்கம். ஒரு குழந்தை பிறக்கும் அவர் ஒரு கடையில வேலைக்கு நின்றவர். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவர் ஒரு கடைக்கு முதலாளியானவர். அவருடைய பிஸி தான் இதுக்கு காரணம்ங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இவர் என்னோட இறக்கம் இல்லை என்ற முடிவு எடுத்துட்டான். இந்த நிலைக்கு வரத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? காய்ச்சலோட இருந்திருக்கிறான். இவர் கடை பிஸியில ரொம்ப லேட்டா வந்து காரை பார்க் பண்ணிட்டு பெட்ல தூங்கினதும் நித்திர போச்சு. பக்கத்துல பொண்டாட்டி காய்ச்சலோட படுத்துட்டு இருக்கிறா, தெரியல.
எலும்பினதும் அடுத்த பிசி எலும்பிட்டு போய்த்தாரு. இவர் சொல்லட்டும், இவர் என்ற காய்ச்சலை மதிக்கட்டும், இவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகட்டும் சொல்லாமலே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ பெண்ணு அப்படி இருப்பா, டெஸ்ட் பண்ணி பார்ப்பா. இவரா மதிக்காரா பாப்போம், நமக்கு தலையிடி. இவரா மதிக்கிறாரா பாப்போம், நமக்கு காய்ச்சல். அவர் மதிக்கவே இல்லை, பார்த்துக்கவே இல்லை. பக்கத்துல படுத்தவருக்கு காய்ச்சல் மனைவி விளங்கல்ல, கண்ணு சிவந்திருக்குது விளங்கல்ல, உடம்பு மெலிஞ்சிருக்கு விளங்கல்ல, 2 நாள் 3 நாள் காய்ச்சல் விளங்கல்ல, மருந்து எடுக்கல. அவன் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு இருந்துகிட்டு இருக்கிறா. காய்ச்சல்ங்கிற வலியை விட கணவன் நம்மளோட கருணை இல்லாம இருக்கிறாருங்கிற வலி ரொம்ப பெருசா இருக்குது. 3வது நாள் கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு பையனுக்கிட்ட வீட்டுக்கு தேவையான கறியை வேண்டி கொடுத்துட்டு வர சொல்லிட்டார். அவன் கறியை கொடுக்க வந்தான். ஹோல் பெல் அடிச்சா வந்துட்டா. தாத்தா தந்தாங்க, பொஸ் தந்தாங்க என்று கொடுக்கும்போது அவ வேண்டி எடுத்தா. தாத்தா காய்ச்சல் அவங்களுக்கு என்று கேட்கணும். அவுட். உனக்கு எப்படா தெரியும் அவ கேட்கறான். டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். இது ஏன் நமக்கு புருஷனுக்கு இது விளங்காம போச்சு? உனக்கு இல்ல கண்ணு சிவந்திருக்குது, அதோட ஒரு மாதிரியா இருக்குது. காய்ச்சல் தாத்தா? இல்ல காய்ச்சல் இல்ல, உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு தாத்தா, உங்களுக்கு காய்ச்சல். ஐசி வச்சுட்டு வந்துட்டான். அவன் முடிவெடுத்துட்டான். கட்டினா இப்படி ஒரு பொடியனை தான் கட்டணும், இவர் தேவையில்லை. எனக்கு அன்பு காட்டாதவரோட நான் ஏன் வாழணும்? இதை சொன்னா பக்கத்துல கேட்டு இருந்து அவன் ஓண்டு அழுகுறான். ஐயோ நான் இவன் மீது உசிரை வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இப்படி எல்லாம் அன்பு காட்டணும் தெரியாது. நான் வளர்ந்த இடம் அப்படி. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் தான் அவருடைய மனசுல ஒரு வாழ்க்கை வலியை கொடுக்கும். எப்படிப்பட்ட பெற்றோர்கள்ட்ட ஒரு பிள்ளை வளருதோ அந்த பிள்ளைகிட்ட அந்த பெற்றோர்களுடைய தன்மை தாக்கம் செலுத்தும். ஒரு மனிதனுடைய தனித்துவம் 2 விஷயத்தால் தீர்மானிக்கப்படும். ஒன்று மரபணுக்களால், இன்னொன்று சூழலால். சூழல் ஒரு மனிதனுடைய நடத்தையை தீர்மானிக்கும். இந்த மாப்பிள்ளை வாழ்ந்த சூழலில் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவரே வாயால சொல்றாரு, ஹசரத் எனக்கு புத்தி தெரிஞ்சு எங்கட வாப்பா என்ன அணைச்சி மடியில வச்சது தெரியாது. எனக்கு புத்தி தெரிஞ்சு எனக்கு ஒரு வாய் உணவை வாப்பா ஊட்டி விட்டது எனக்கு தெரியாது. அவ சொல்றா, நான் 7வது படிக்கும் போது ஸ்கூல் கலைஞ்சி வருவேன், வாப்பா பெனஞ்சு காத்துட்டு இருப்பாரு, நான் உடுப்பை மாத்துவேன், விரட்டி விரட்டி எனக்கு ஊட்டி விடுவார். அதுல வளர்ந்த இவளும் இதுல வளர்ந்த இவனும் கனவு மனைவியா வாழ்ந்தா எப்படி நெருப்பு பத்து? புரியப்படுத்தி இப்படித்தாம்மா அவர் அன்பெல்லாம் இல்லாமல்ல, அன்பு இருக்குது. 2 பேரும் ஒரு படி கீழே இறங்கி வாங்க. நீங்க தம்பி கொஞ்சம் இறங்கி கீழே வந்து பொண்டாட்டி விஷயத்த முதல் பாருங்க. வேலை செய்யறவனு சம்பளம் கொடுக்க தெரியுது, கணக்கு பார்க்க தெரியுது. பொண்டாட்டிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசாம நீங்க தூங்குறது இல்ல. இதை முடிவு கட்டி சத்தியம் பண்ணு. நிறைய கணவன்மார் செய்யக்கூடிய தவறாதான் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறது இல்லை. செல்போன் வந்ததுக்கு பிறகு இந்த செல்போனை வச்சுட்டு இருக்கிற மாதிரி பொண்டாட்டியை வச்சிருக்க மாட்டான் நிறைய பொம்பளைகள். நான் செல்போன் ஆக மாட்டேன் நான் சந்தோஷப்படுறான், கவலைப்படுறாங்க. நான் செல்போன் ஆக மாட்டேன், அதைத்தான் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ நிறைய பேர் அந்த பொண்டாட்டிய தொட்டத்தை விட போன தொட்டதான் கூட. அப்ப தயவு செஞ்சு பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கம்மான்னு அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பேசுங்க. அப்பதான் அவர்கிட்ட இருக்கிற தலையிடி விளங்கும், தலையில ஸ்லைட் இல்லைன்றது விளங்கும், செருப்பு தேஞ்சு போச்சுன்றது விளங்கும், எண்ணெய் தீர்ந்து போச்சுன்றது விளங்கும். அப்பதான் ஒரு பொண்டாட்டியை கவனிக்கலாட்டி அந்த புருஷன் கவனிக்கலாட்டி அவளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம நல்லா அன்பா கவனிச்சுட்டு இருந்தோம்னா அவ நமக்காக என்ன கூட செய்வாள். நமக்காக 15 பேருக்கு சமைச்சு போறதுக்கு தயார். உன் கூட்டாளி மாதிரி 15 பேரா நான் சமைச்சு போறேன். நீ அன்பு காட்டலாட்டி ஒரு கூட்டாளியை வந்தாலும் எரிஞ்சுவா, போய் ஹோட்டல்ல வண்டி கொடு, எனக்கு என்ன தேவை? நம்ம அன்பை கொடுத்துட்டோம்னா ஒரு கல்யாணம் விட்டே அவரை நடத்திக்கிட்டு போய்த்துருவா. அப்ப கொஞ்சம் அன்பை கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுங்க. அன்பு தேவை தீர்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனிங்க. அன்பு தேவை அந்த குழந்தைகிட்ட இருக்குது, பாதுகாப்பு தேவை அந்த குழந்தைகிட்ட. என்ன இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு தாய் தகப்பனும் குழந்தைகிட்ட நெருங்கி அன்பா பேசணும். குமரா போச்சே பெரியவனா போச்சே அப்படின்னு பார்க்காதீங்க. பக்கத்துல உட்கார வச்சு தலையை தடவி என்ன சொல்ல, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேளுங்க. அப்படி கேட்கலாட்டி அந்த காரணத்தை இன்னொருத்திக்கிட்ட உங்க பிள்ளை சொல்லும். அந்த இன்னொருத்தி அதை ஊதி பெருசாக்கி குளிர்காய தொடங்கும். நம்ம தான் அதை சரியாக்குவோம். ஒரு பொடியை விரட்டி விரட்டி முடிவு கட்டிட்டு டென்ஷனா வந்திருப்பா. உம்மா அணைச்சி ஏன் ஒரு மாதிரியா இருக்க, மூஞ்சி சரியில்லை சொல்லு, நான் உனக்கு உம்மா, உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும். டே உன்னை சின்னத்துல இருந்து கையில இருந்து பாத்துக்கிட்டு கண்டினா என்ன சொல்லு? இல்லம்மா ஒண்ணுமில்ல, வாடா செல்லம் நான் இருக்கேன் உனக்கு கூட்டாளி மாதிரி சொல்லுடி. அப்படின்னா இல்லம்மா ஒருத்தன் எப்படி? ஆஹா. அப்போ அந்த தாயால் அந்த குழந்தைய கைட் பண்ண முடியுது. மக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இதுல எல்லாம் நீ தலையிட்டுறாத, ஒண்ணுமே பேசாத, மாறி ஏசிடாத, திரும்பி திட்டிடாத, உன் பாட்டுக்கு நீ போயிட்டே இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இப்படி தாய் ஹேண்டில் பண்ணுவான். நாம என்னன்னு கேட்காட்டி அந்த சோகத்தை இன்னொரு தங்கச்சி கிட்ட சொல்லுவான், இன்னொரு சக மாணவிகிட்ட சொல்லுவான். அவள் அப்படியா சொல்லு ஓமன் சொல்லு என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவ விளையிடுவா, இவ ஓடி போய்த்துருவா.
அப்ப மற்றவங்களுக்கெல்லாம் அந்த சீன் தான் தேவை, நமக்கு நம்ம குழந்தை தேவை. எனவே தயவு செஞ்சு பிள்ளைகளோட நெருங்கி பேசணும், எல்லாரும் நெருங்கி பேசணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கல்யாணம் முடிச்ச மகள் வாரா, பாத்திமா நாய் வாரா. வீட்டுல நபி இல்லை, ஆயிஷா நாய் இருக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, பாப்பா இல்ல, அடிமைகளை எல்லாம் பங்கு கொடுக்கறாராமே, நானும் ஒரு அடிமையை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கு பெரிய வேலை வாயு கஷ்டம், மேல் வருத்தம், காலையில மேலெல்லாம் வருத்தமா இருக்குது. காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. நபி அவர்கள் தூங்குற நேரத்துல தான் பாருங்க, ஆயிஷா நாய் வந்த உடனே சமாச்சாரத்தை சொல்றாங்க. இது ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, கணவன் சம்பந்தப்பட்ட செய்தி கணவன் வந்த உடனே சொல்ல வேண்டியது அவ கடமை. இந்த நேரம் சொன்னா ஓடிடுவாரு மாட்ட, நாளைக்கு சொல்லுவோம் வேண்டி இருந்துட்டீங்கன்னா நாளைக்கு மறந்துடும். அப்புறம் நீங்க பெரிய தேச துரோகியா பேத்துட்டீங்க, என்னடி நீ இவ்வளவு பெரிய மேட்டர் எடுத்துட்டு எங்க உமா வந்திருக்கா, நீ ஒரு வார்த்தை சொல்லலையாடின்னு கல்யாணம் பிரிஞ்சிடும். தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க. வந்த உடனே புருஷன்கிட்ட சொல்றா, அவங்க மகள் வந்துட்டு போறாங்க, அடிமை ஒன்று கேட்டு வந்தாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் நான் மகள் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றமான்னு வெளியிறங்கிட்டேன். மனைவி எந்த நேரத்துல போறீங்க, அதெல்லாம் கிடையாது, நீ உன் பிள்ளை பார்க்க போற, போயிட்டு வா. அதான் ஒரு கணவனுக்காக மனைவி செய்யக்கூடிய தியாகம், போயிட்டு வா. ஆனா அந்த வாப்பா எதுக்கு போறாங்க, கேட்டதை எடுத்துக்கிட்டா போறாங்க, இல்லைன்னு சொல்ல போறாங்க, இல்லைன்னு சொல்ல போறாங்க. ஆனா அதை கூட பாசிட்டிவா சொல்றாங்க. இல்லைங்கிறது நெகட்டிவ் தானே, நெகட்டிவா சொல்லாம அதை பாசிட்டிவா போறாங்க. இல்லைன்னு சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு நம்ம கேட்போம். அப்படி கேட்கிற அளவுக்கு அவர் சொல்லவே இல்லையே. அவர் நேர மகள் வீட்டுக்கு போறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க படுக்கிறதுக்கு விரிப்பை விரிச்சிட்டு தயாரா இருக்க நபி அவர்கள் உள்ள வந்தார்கள். நேர வந்து விரிப்புல உட்கார்ந்தாங்க. நம்ம எந்த வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டு உறவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வீட்டு வாசல் வரைக்கும் போகலாம், அந்த வீட்டு திண்ணை வரைக்கும் போகலாம், உள்ளூடு வரைக்கும் போகலாம். நம்ம மகள் வீடு பெட்ரூம் வரைக்கும் போய்த்தாரு, போய் விரிப்பில உட்கார்ந்துட்டாரு. மகன் ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம், மகள் ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இரவு நேரத்தில் நடந்து வந்ததால் நபி அவர்களுடைய கால் பாதம் குளுமையாக இருந்தது, அது என் தொடையில் பட்டதுங்கிறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. பக்கத்துல சம்பரங்கோரி இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதம் அவருடைய தொடையில பட்டு குளுமையா இருந்திருக்கு. மருமகனோட அந்யோன்யமா நெருக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. மகள், நீங்க கேட்டதை விட சிறந்ததை கொண்டாந்திருக்கிறேன், இல்லைன்னு சொல்லல பாருங்க. ஒரு பிள்ளை கிட்ட பேசுற உறவை அழகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்துறாங்க. நம்ம குழந்தை கிட்ட எப்படி உறவாடணும், இல்லைன்னு சொல்லாம இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நீ கேட்டது இல்லதான். மகள், நீங்க அடிமை கட்டு வந்தீங்களாமா, அதை என் குடும்பத்துக்கு கொடுக்க முடியாதுமா. இல்லம்மா, அப்படி என்றா போயிட்டு வாங்க வாப்பா, இதுக்கு இந்த ஜாமத்துல வரணுமா வாப்பா, காலையிலேயே வந்திருக்கலாமே வாப்பா, என்ன வாப்பா நீங்க, இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்ற மாதிரி அவர் பேசவே இல்லையே. அன்போடு உட்கார்ந்து பக்கத்துல அணைச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, மகள் நீங்க கேட்டதை விட சிறந்ததை கொண்டாந்திருக்கேன், பாசிட்டிவ். அடிமை இல்லைன்ற வார்த்தையெல்லாம் இல்லை. இப்ப நீங்க கேட்டதை விட சிறந்ததை கொண்டாந்திருக்கிறேன். மகள், நீங்க தூங்குறதுக்கு விரிப்புல உட்கார்ந்தால் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 44 தடவை சொல்லி கையில ஊதிட்டு சொல்லிட்டு உடம்புல தடவிட்டு தூங்குங்க மகள், மேல் வருத்தம் இல்லாம போகும். சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. பாத்திமா நாய் அந்த செய்தியை சந்தோஷமா எடுத்து சொல்றாங்க, அன்றிலிருந்து நான் இந்த திக்ரை செய்து தூங்கி வருவேன், என் மேல் வருத்தம் இல்லாம போய். பெயின் கில்லர், பெரிய பெயின் கில்லர் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப பிள்ளைகளுக்கிட்ட அன்பை எப்ப காட்டுறாங்க, விடியட்டு நாளைக்கு போய் பார்ப்போம்னு பார்க்கல, உடனே போய் தகவல் சொல்றாங்க. ஆனா இல்லைன்றாலும் இல்லைன்னு சொல்றாங்க, அதை கூட பாசிட்டிவா சொல்றாங்க. நம்ம குழந்தைகளிடம் பாசிட்டிவா பேசணும். ஏறாதே, செய்யாதே, விழுந்துருவ, இதை விட கெட்டியா பிடிச்சுக்கோ, அவதானமா போ, கீழால போ, மேலால போகாதேன்னு சொல்லாம கீழால போ, பிடிச்சுக்கிட்டு போ, பாசிட்டிவான விஷயம். அந்த ஜன்னலை சாத்தி விடு என்றால், நாங்க பயானுக்கு வந்திருக்க உங்களுக்கு ஜன்னல் சாத்தியா வந்தேன்னு நினைப்பீங்க. அந்த ஜன்னலை சாத்தலாமா அப்படின்னு கேட்டா ஓகே செய்யலாமே. கட்டளை இறத்தை பொறுத்து இருக்குது கட்டுப்படுறது. நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுறத பொறுத்து இருக்குது அந்த பிள்ளைகளை வளைச்சு கைக்குள்ள எடுக்கிறது. செய்யலாமா, படிக்கலாமா. இப்ப மகரிபாச்சே, எல்லாரும் குர்ஆன் ஓதுவோமா, நாம எல்லாரும் ஓதணும். ஓது குர்ஆன் என்று சொல்றதை விட ஓதுவோமா குர்ஆன்ங்கிறது தான் பெஸ்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஜகாத்துக்காக குவிக்கப்பட்ட பேரிச்சம்பழ குவியல் இருக்குது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அதுல பழத்தை கொண்டு வாயில போட்டாங்க. ஹராம். ஜகாத்து பொருட்கள் நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு ஹராம். ஒரு பழம் வாயில போடப்பட்டாச்சு ஹராம். வாயில போட்டதை திருப்பி குவியல்ல போட முடியாதுதான், ஒன்று வேஸ்ட் தான். ஆனா ஹராத்தை அவர் திங்க கூடாது.
இதுக்கு பிறகு இந்த ஹராத்தை எடுக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை பிள்ளை தானே திங்கட்டு 1 கிலோ பழம் போட்டு போவோம் என்று நினைக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் ஓடி போய் பஹ் 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 என்றார்கள். துப்புங்க மகன், துப்புங்க மகன் என்று விரல வாய்க்குள்ள போட்டு அதை வெளியில துப்ப வச்சுட்டாங்க. இப்ப குழந்தைக்குள்ள ஒரு ஏக்கம் வந்திருக்கு, என்ன துண்ட பழத்தை வெளியில எடுத்துட்டாங்களே ஏக்கம். அந்த நேரத்துல ஓங்கி அழைஞ்சு தோட்டா கூடாது அப்படி என்று போயிருந்த அந்த பிள்ளையோட மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை பாசிட்டிவாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அலா தஅரிஃப் அன்னா லா நஅகுல் ஹாதா, மகன் உங்களுக்கு தெரியாதா இதை நாம சாப்பிடக்கூடாது, நீ தொடக்கூடாது என்று சொல்லல. மகன் உங்களுக்கு தெரியாதா இதை நாங்க சாப்பிடக்கூடாது, நாங்க அன்னா லா நஅகுல் ஹாதா, மகன் இதை நாம சாப்பிடக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா மகன்? இதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாவனை, ஏற்றுக்கொள்ற மாதிரியான ஒரு பேச்சு. நாம சாப்பிடக்கூடாது மகன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்பவும் அம்மாவோன்னு சும்மா விட்டுட்டு வரல, நடந்து வந்தாரு, விரல விட்டாரு, அவ்வளோத்தையும் கலட்டினாரு, இப்ப போறாரு. ரசூலுல்லாஹ் அங்கேயே உட்கார்ந்து அந்த பிள்ளையோட கொஞ்சம் டைம் பாஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு விஷயத்தை நாங்க எதிர்த்து நடத்திக்கிட்டோம்னா அந்த குழந்தை மனசு கொஞ்சம் புண்ணாகும், அதை ஆத்தி கூழாக்கிட்டு தான் நம்ம வேலைக்கு வரணும். ரசூலுல்லாஹ் அங்கேயே அந்த குழந்தைகிட்ட அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு, நான் உனக்கு ஒரு துவா சொல்லி தரம் பாடமாக்கிக்கிறியா, اللهم اهدنا اللهم اهدني فيمن هديت وعافني فيمن عافيت وتولني فيمن توليت وبارك لي فيما اعطيت وقني شر ما قضيت. இந்த இதுல ஓதுவாங்கல்ல, குனூத்துல ஓதுவாங்கல்ல, இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஹுசைன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஈச்சம்பழம் தின்றதுக்கு சொல்லி கொடுத்த துவா. இதை போய் இவனுகள் சுபவுல குனூத்துல ஓதிட்டு காண்பாள். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க, இதை ஓதுங்க மகன் அப்படின்னா. அப்போ ஒன்றை இல்லைன்னு சொன்னோன்னு இன்னொன்றை கொடுக்கிறது, ஒன்றை இல்லைன்னு சொன்னா இன்னொன்றை கொடுக்கிறது, இது ரொம்ப முக்கியம்.